இப்போ நம்ம எங்கே பாம்பன் பாலம் பிரிட்ஜ் ஏற போகிறோம். இதான் பாம்பன் பாலம் பிரிட்ஜு. இந்த ரெண்டு சைடும் கடல். இந்த சைடு கடல், இந்த சைடு அலை இருக்கும், இந்த சைடும் அலை இருக்கு, அங்கிட்டு தான் அலை இல்லை. ஸ்லோ. பாம்பன் பாலம் பிரிட்ஜ். அங்கிட்டலாம் பார்த்தா போட்டு கப்பல். இதான் அந்த பாலம், பாம்பன் பாலம் பிரிட்ஜ். அந்த சைடு அப்படியே ரயில்வே ட்ராக்கு. சைடும் கடல். பிரிட்ஜில் ஓவர்டேக்கு சைடில் நிப்பாட்டானா நிப்பாட்டி தான் வச்சுருக்காங்க. ஃபுல் வியூ. இந்த சைடு தெரியாது உங்களுக்கு, இந்த சைடு ஃபுல்லாக போட்டால் நிற்கிது, மேலெல்லாம் கழுகு பறக்குது. அந்த பிரிட்ஜு. கப்பல் இப்போ வருதுன்னா அந்த பிரிட்ஜ் வந்து மேலே போயிடும், ட்ரெயின் வரும்போது அந்த பிரிட்ஜுக்கு. பைக்கில் வந்தால் நிப்பாட்டி பார்க்கலாம், காரில் வந்தால் எங்கே நின்றா போலீஸ் இங்கே நிற்கிறான். வியூவை காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் நான் அந்த சைடு. பார்க் பண்ணக்கூடாது நாங்கன்னா தான் பார்க் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரோன்ஸ் ஆர் நாட் அலோட் டு ஃப்ளை. இதில் ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்க விடக்கூடாது.
எல்லாரும் காரை நிப்பாட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. இதனால டிராஃபிக் ஆகுது பார்த்தீங்களா. அங்கே ஒரு போலீஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த பிரிட்ஜு. உங்களுக்கு இந்த சைடில் அந்த வியூ பாயிண்ட் காமிக்க முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இவ்வளோ பாலத்தோட மேலே ஹைட்டுக்கு அந்த இது இருக்குது. வேறு தான் டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி விடுறேன். காரை ஓட்டிக்கிட்டே மேலேயே கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கிங் போடாதீங்கன்னா எல்லாரும் பார்க் பண்ணி தான் நிற்கிறாங்க. Why not following the rules? அவ்வளோதான். இன்னைக்கு இறங்க போகிறோம். பாம்பன் பிரிட்ஜ். ஸ்பீட் லிமிட் 30 kilometers. பாயிண்ட் எடுக்கணும்னா நம்ம எங்கேனா கீழே பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வரணும். ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணும் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு. அதான் எங்கன்னா பார்க்கிங் போட்டு பார்க்குறாங்க எல்லாரும். ஃபோட்டோஸ் தான். இந்த சைடெல்லாம் அந்த போட்டெல்லாம் நிற்கிது. நம்ம பக்கத்தில் முடிஞ்சால் போய் பார்க்க முடிஞ்சால் போய் பார்ப்போம். அந்த ஏரியாவை இதுக்குள்ளே போக முடிஞ்சு. ஓகே, இதோட பாம்பன் பிரிட்ஜ் முடிந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி போகிறது எப்படின்னு சொல்லி